பக்தியும் முக்தியும் தந்து நீ அருள் செய்வாய் சித்தி விநாயகனே. பக்தியும் முக்தியும் தந்து அருள் செய்வாயே மூலப்பரம்பொருளே முக்கண்ணனில் மைந்தனே சித்தி புத்தி விநாயகனே அருள் செய்வாய் கணபதியே கணபதியே ததனம் தன குருபரனே வெற்றி மேளா வெற்றி குருபரனே வெற்றி மேளா வெற்றி கொண்டல் வல்லை மாழ்நருக அமரஷிரை அறுத்த வாழ அரக்கர் குளம் ஜெயித்தோனே மண்மள்ளு வந்தரித்தோனே மைந்தருட கதை கருள்வாய் வெகை மரமாகி முளைத்தோனே வெற்றி வேலாயுதனே இருளப்பன் கதை பாட ஈஸ்வரனே அருள் புரிவாய் அந்த இருளப்ப சுவாமி ஐயா அவருடைய பிறப்பை பாட ஆனை முகத்தவரே அருள் புரிவாய் அந்த கையில நல்ல கையிலே பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் கொள்ளுவிருந்தாள் பகவானம் பார்வதியும் தேவர்களா முனிவர்களா பொன் முடி குழுங்கும் கைலாசத்தில் தேவர்கள் மூவர்கள் 30 முக்கோடி தேவர்களோடு ஈசன் பகவான் பார்வதி உமையாள் என் சுந்தரி சமுந்தரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்கையர் செல்வி சக்தி பார்வதியும் குழுவிருக்கின்றாள் தேவாதி தேவர்கள் மூவாதி முனிவர்களோடு 40 ரிஷிமார்களோடு கிண்ணறங்கம்பூருடைய அகசியரம் புலசியர அஸ்தத்திக்கு பாழகரா அழகுடன் தான் கொழுவீரந்தான் வைகுண்டம்பதியதிலே பட்சம்மாளு லட்சுமியோடு திருப்பார் கடலதிலே அங்கே திருமாலோடு லட்சுமியாள் பார்க்கடல் தன்னதிலே பட்சம்மாள் பரந்தாமனோடு வாங்குடன் தான் குழவிருந்தான் பிரம்மலோக பட்டணத்தில் அந்த பிரம்ம குல சம்மதில் பிரம்ம
தேவன் கலைமகள் நான் மூகனோ நன்மூகன கலை கொண்டு மாமுனியா சந்திரர சூரியர இமயவர மறையவர இந்திரலோகமதில் தெய்வேந்திரன் இந்திராணியோ அங்கிரம்பை ஊர்வேஷிய மேளத்தம்மை குழுவிறந்தாள் ஆகாயே வாணியவை கங்காதேவி குழுவிறந்தாள் பூமாதேவி ஆனேவர் அழகுடனை கொள்ளுவிறந்தாள் ஆகாயவாணி கங்காதேவி பூமாதேவியானவர்களும் அழகாகவே தெய்வ கையிலையில் வேளையில் அழகாய் கொழுவிருக்கும் வேளையில் பிரம்மனானவன் படைக்கின்றான். அங்கே பிரம்மலோகத்தில் ஆமா காத்து வருகின்ற என் பெருமாள் வைகுண்டத்தில் பெருமான் மாயவன் தீயவர்களை அழித்து வருகின்றான் ருத்ரனாக என் சிவருமான் கைலாயத்தில். ஆமா இப்படி எல்லோரும் கொழுவிருக்கின்ற வேளை விளைவிருக்கின்றார்கள். இந்த பூமாதேவி கங்காதேவி ஆகாயவாணி 3 பேர்களும் சரி எங்கே வருகின்றார்கள்? ஆந்தி கைலாச மலையை நாடி அழகுடல் ஏகி வர ஈசனைத்தான் காண்பதற்கு 3 பேரும் 1 கோடி ஆதிசக்தி உமையவளை அழகுடனை பார்க்க வர சக்தியத்தாரை கண்ட வேலை 3 தேவிகளும் அடிபணிந்து வணங்கி நின்ற ஆஷாரமும் பலரும் செய்த கும்பிட்டு தான் வணங்கி நின்ற அடிபணிந்து நிற்கும் போது அம்மையாதிபரா சக்தி அவள் அந்த பார்வதா தேவியினோ இந்த ஆகாயவாணி அம்மா சொல்லுகின்றாள் ஒரு வார்த்தை. அவள் சோதிகிலி வாய் தீரந்து அம்மா ஆதிபரா சக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்கையர் செல்வியே அம்மா இந்த ஆகாயவாணி கங்காதேவி பூமாதேவியானவர்கள் தேவியானவளே 3 பேரும் ஒன்றாக வந்து அம்மை ஆதி பராசக்தியை கண்டு நிற்க ஆதி பராசக்தி கேட்கிறார், என்னை நாடி வந்த விவரம் என்ன? என்னை நாடி வந்ததென்ன? பார்வதியால் கேட்ட போது மங்கை சக்தி உமையவள் தான் ஆதிபரா சக்தி அவள் வாய் திறந்து கேட்ட போது ஆதிபரா சக்தியிடம் ஆகாயவாணி அவள் அம்மா சக்தி. இந்த ஆகாயவாணி கங்காதேவி பூமாதேவி 3 பேரில் யார் சிறந்தவர்கள் என்பதா தெரிய வேண்டும் அல்லவா? யார் உயர்ந்தவர்கள் என்பதையாய் நீதான் சொல்ல வேண்டும். அந்த ஆகாயவாணி கேட்கின்றாள், அம்மன் நான் தான் பெரியவளே என்று ஆகாயவாணி சொன்னாள். பார்த்தாளே பூமாதேவி ஏ அம்மா சக்தி
இல்லை நான் தான் பெரியவள் தான் என்று அழகுடன் சொன்ன வேளை கங்காதேவி ஓடி வந்து சக்தி உமை பார்வதியே நான் தான் பெரியவளா உன் திருவாயா சொல்ல வேணும் அம்பிகை அருள் பெருஞ்சோதியாகிய பராசக்தி இடத்தில் ஆகாயவாணி கங்காதேவி பூமாதேவியானவர்கள் 3 பேரில் சிறந்தவர்கள் நான் தான் என்று 3 பேரும் சொல்ல பார்த்தாலே சக்தி பார்வதி 3 பேரில் ஒருவரை தாழ்த்தி ஒருவரை குறைத்தி சொன்னால் ஒருவர் மனம் புண்படுமே என்று ஒருவர் மனம் புண்படுமே யாரையும் தாழ்த்தி சொல்ல வேண்டாம் என்று மனதிலே எண்ணிக்கொண்டு சக்தி உமை பார்வதி என்ன உரைத்தாள் என்ன உரைத்தாள் நீங்கள் யார் பெரியவர்கள் என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் நீங்க எங்கே செல்ல வேண்டும் எங்கே நீங்க பார்க்கடல் போக வேணும் பரந்தமனை காண வேணும் லட்சுமியை கண்டிரானா அவள் அழகாக சொல்லுவாளா பராசக்தி சொன்ன போது அப்படியே நல்லதென்று 3 பேரும் ஒன்று கூடி எங்கே வருகிறார்கள் எங்கே பொன் முடிக்குழுங்கும் கைலாய மாமலை விட்டு அர்த்தகிரி பர்வதமாகிய சுரணகிரி பர்வதம் கடந்தார் பொன்னு வெள்ளி கைலாய மலை கடந்து நம் தன்ன எங்கே வருகிறார்கள் 3 பேர்களும் எங்கே வருகின்றார்கள் அந்த பார்க்கடல் தனை நாடி வாங்குடனே வாய் வேகமா வனவேகமோ வருவார்கள் 3 பேர் ஒன்று சேர்ந்து திருப்பார் கடலை நாடி லட்சுமியை காண்பதற்கு அம்மாதி பராசக்தி சொன்ன வார்த்தையை கேட்டு காதிலே கேட்டுக்கொண்டு திருப்பார் கடலை நாடி திருமாலின் உமையாளை காண லட்சுமியை காண வாய் வேகம் மனவேகமாகவே 3 பேர்களும் ஏகி வருகின்றார்கள் பார்க்கடலை நாடி வருகின்ற போது என் பெருமாளின் உமையவள் அம்மா அந்த மகாலட்சுமி கண்டு ஏ அம்மா அம்மா லட்சுமி அடிவணிந்து தென்றலிட்டாள் கும்பிட்டு தவணங்கி நின்றாள் குளமுடனே நமஸ்கரித்தாள் ஆஷாரம் வள்ளரும் செய்தார் கும்பிட்டு நமஸ்கரித்தாள் அந்த குளமுடனே தென்றலிட்டாள் அந்த தேவியிடம் ஏது சொல்வாள் ஆகாய வாணியுமாள் அந்த கங்கா தேவியுமாள் பூமாதேவி சொல்வாள் அம்மா மகாலட்சுமி உங்களை காண வந்த விவரம் சொல்லட்டமா சொல்ல வேண்டும் அல்லவா அம்மை உமையாய் பராசக்தியை கண்டு எங்கள் மூவர்களில் யார் உயர்ந்தவர்கள் என்பதை கேட்டோம் ஆமா அவர்களால் சொல்ல இயலாது என்று தங்களை நாடி
நாடி உங்களிடம் சென்று கேட்டால் விடை கிடைக்கும் என்று சொல்ல ஆதிபரா சக்தியானவள் சொல்ல உங்களை நாடி வந்திருக்கிறோம் தேவி. லட்சுமி தேவி தாங்களில் இந்த 3 பேரில் யார் சிறந்தவள் உயர்ந்தவள் என்று உங்கள் திருவாயினால் சொல்ல வேண்டும். திருவாயினால் வளர்ந்து சொல்ல வேண்டும். 3 பேரும் கேட்ட போது 3 பேரும் கேட்ட போது லட்சுமி தான் ஏது சொல்வார் ஏது சொல்வார் 3 பேரும் கேட்ட போது 3 பேரும் கேட்ட போது 3 பேரும் கேட்ட போது லட்சுமி தேவி ஏது சொல்வார் ஏது சொல்வார் 3 பேரும் கேட்ட போது 3 பேரும் ஒன்றாகவே கேட்கிறார்கள். அம்மா, எங்கள் மூவர்களில் யார் உயர்ந்தவர்கள்? ஆகாயபாணியா, கங்காதேவியா, 3 பேர்ல யாரு சிறந்தவள்? இல்லை பூமாதேவியா? தெரிய வேண்டும் அல்லவா? எங்களில் உயர்ந்தவர்கள் யார் என்று நீதான் சொல்ல வேண்டும். தேவி லட்சுமியானவள் நீதான் உரைக்க வேண்டும். பார்த்தாய் பரந்தாமணி உமையவள் உமையவள் செல்வத்துக்கு அதிபதி ஆகிய என் மகாலட்சுமி உரைத்தாள். மகாலட்சுமி அழைத்து அம்மா, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் அல்ல. சரி, ஆகாயவாணி கங்காதேவி பூமாதேவி இல்லை என்றால் உலகமும் இல்லையே. உலகமே எங்காதல்லவா? ஒவ்வொருவர்களும் சிறந்தவர்கள் தானே, இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஆமா என்பதாகவே மகாலட்சுமியானவள் சொல்ல சொல்லக்கூடிய வேளையில் இந்த வார்த்தை எங்களுக்கு வேண்டாம். அப்படி நீங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டாம், ஆற்றி மனம் தேற்ற வேண்டாம். 3 பேரில் சிறந்த எங்களிடம் சொல்ல வேணும். அம்மா, யார் உயர்ந்தவர்கள் என்று நீ சொன்னாலே போதும். நான் உயர்ந்தவள் என்று ஆகாயவாணி சொல்ல சொல்ல அந்த 2 பேர்கள் விடுவார்களா? என்ன வரைக்கின்றார்? பூமாதேவி இல்லை பூமியே இல்லை அம்மா இல்லை அப்பா. பூமாதேவி சொல்லிடுவாள் கங்காதேவி அறிந்தாலே கங்கினா இல்லை ஆனால் உலகில் யாரும் இல்லை. கங்காதேவி இல்லை என்றால் பூவுலகில் யாரும் இல்லை. ஆகாயவாணி இல்லை என்றால் யாரும் இல்லை என்றாள். ஆகாயவாணி இல்லை என்றால் யாருமே இல்லை என்று ஆகாயவாணி சொல்ல 3 பேரும் ஒருவருக்கொருவர் சொல்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? என்ன? இந்த ஆகாயவாணி இல்லை என்றால் மழை ஏது? மழை இல்லையே இந்த உலகம் ஏதுன்னா இந்த பூமாதேவி கடலும் எழுது. அதை அறிந்தால் இந்த பூமாதேவி சரிதான். நான் இல்லை என்றால் நீ பொழிகின்ற மழை எங்கே வரும்? இங்கேதான் வருகின்றது, பூமியில்தானே வரும். ஆமா, ஆகவே நானே பெரியவள் என்பதாக உரைக்க 3 பேரும் அழகாகவே லட்சுமி தேவி இடத்திலே சொல்கின்ற போதும் ஆமா உங்களுக்கு விடை வேண்டுமானால் கிடைக்குமானால் கல்விக்கு அதிபதியாகிய சரஸ்வதியை காணுங்கள். சரஸ்வதியை காணும். அவள் தானே அதிபதி கல்விக்கு. ஆமா, அறிவில் சிறந்தவள், கல்வியில் சிறந்தவள். கல்விக்கு அதிபதி கலைவாணி அல்லவா? அந்த கலைவாணியை காணுங்கள். காணுங்கள் காணுங்கள் என்பதாக சொல்ல கலைவாணியை கண்டு உங்கள் விடையை தெரிந்து கொள்ளுங்கள். தங்களுடைய விடைகளை அவள் தான் சரியான பதிலை உங்களுக்கு சொல்லுவார். உரைப்பாள் அம்மை என்பதாகவே சொல்ல சொல்ல மூவர்கள் எங்கே வருகிறார்கள்? எங்கே வருகின்றார்கள்? பார்க்கடல் தனை கிடந்தாள் பங்குடனே ஏகி வாராள் ஆகாயவாணி அம்மாள் கங்கா தேவியோடு
ஓட்டுடனே அவ ஓட்டமோ பெருள்ளடைய ஓடி வரார்கள் 3 பேர்கள் பிரம்மலோக பட்டணத்தை நாடியே 3 தேவிமார்களும் வருகிறார்கள். யாரெல்லாம்? கங்காதேவி, பூமாதேவி, ஆகாயவாணி. அந்த 3 பேர்களும் ஒன்றாக சேர்ந்து அழகுடனே ஓடி வருகிறார்களே. அந்த பிரம்மதேவனின் உமையமலான கலைமகளை கண்டார்கள். நினைத்தார்கள். கலைமகளை கண்டபோது கையெடுத்து வணங்கினார்கள். கும்பிட்டு வணங்கி இளைமகளைத்தான் நமஸ்கரித்தாள். அவள் ஆசாரம் பலரும் செய்து அடிபணிந்து நிற்கும் போது சொல்லிடுவார்கள் ஒரு வார்த்தை சோதிகிலி வாய் தீரந்து அங்கே ஒரு வார்த்தை சோதிகிலி வாய் திறந்து சரஸ்வதியை கண்டார்கள். பிரம்மனில் உமையாள் நாவுக்கரசியானவள் கலைமகளைக் கண்டு கையெடுத்து தான் வணங்கி நின்று கைகூப்பி சொல்லுகின்றார்கள் 3 பேர்களும். அம்மா கலைமகளே, அம்மா உங்களை நாடி வந்த விவரம் என்ன? ஆதி கைலாசம் சென்றோம், ஆதிபராசக்தியை கண்டோம். இந்த 3 பேரில் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் யார் என்பதை தெரிய வேண்டும், அறிய வேண்டும் என்பதற்காக கேட்க எங்களுக்குள் ஒரு போட்டி, சந்தேகம். நான் பெரியவளா நீ பெரியவளான தெரிய வேண்டும் அல்ல, எங்களுக்குள்ள போட்டி. அதை அறிவதற்காகவே அம்மை உமையாள் ஆதிபரா சக்தியை கேட்டோம். சக்தி கேட்டோம். அம்மையானவளும் லட்சுமி தேவியிடத்தில் செல்லுங்கள் என்று உரைத்தாள். அம்மா லட்சுமி காண வாருங்கள், அவளே அதற்கான பதிலை சொல்லுவார்கள் என்று உரைத்தார். ஆமா, திருப்பார் கடல் சென்று தேவியை கண்டோம். ஆனால் அவள் தங்களை காண வேண்டும் என்பதாக உரைத்தார்கள். கல்விக்கு அதிபதியாகி கலைமகள் தாங்கள் தான் சிறந்த பதிலை சொல்வீர்கள் என்று எங்களை அனுப்பி வைத்தார்கள். அப்படியா? உங்களுக்குள் என்ன சந்தேகம்? ஆகாயவாணியாகிய நான் தானே பெரியவள். ஆகாயம் ஒன்று இல்லை என்றால் இந்த பூமி ஏது, நதி ஏது, கங்காதேவி ஏது என்று இந்த ஆகாயவாணி உரைத்தார். கேட்டாள். அப்பொழுது பார்த்தாள் கங்காதேவி. கங்கா நான் இல்லை என்றால் உலகம் வாழ முடியுமா? யாரும் வாழ முடியுமா? முடியாது அல்லவா? நீரின்றி அமையாத உலகு என்று சொல்லுகிறான். உலகென்று சொல்லுகின்றார் அல்லவா? அதை அறிந்த பூமாதேவியோ பொறுத்தாள் பூமியார்வா நான் தான் பொறுமையின் சிகரம். பொறுமையின் சிகரமே நான் தான். நதி ஓடினாலும் கங்கை ஓடினாலும் இந்த பூமியில் தானே ஓட வேண்டும். நான் இல்லையே உலகம் இல்லையே ஆமா என்று பூமாதேவி முறைக்கிறாள். சரி, அப்பொழுதுதான் கலைமகள் யோசிக்கிற, ஆகா என்ன 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே நேரத்தில் யாரு பெரியவன் கேட்கிறாங்களே. கேட்கிறார்களே, என்ன சொல்வது? ஒருவரை விட்டு ஒருவர் நீ நான் பெரியவள் என்றால் 3 பேருக்கு சண்டை வந்துடும். வந்துடும் இல்லையா? 3 பேரும் நம்மள சும்மா விட மாட்டாங்களே. ஆமா. ஆகவே அறிந்தாள் அம்மை கலைமகள் சரஸ்வதி. தேவிமார்களே, என்ன இவ்வுலகில் மனிதர்கள் வாழ்வதற்கு 3 பேரும் தேவை. கண்டிப்பாக. நீங்க 3 பேர் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது, உலகமே கிடையாது. இல்லை,
ஆகையினாலே 3 பேருமே சிறந்தவர்கள் தான். ஆமா, கண்டிப்பாக. ஆகையினால் நான் யாரையும் குறைந்தவர்கள் இல்லை என்று நான் சொல்லப் போவதில்லை. இல்லை இல்லை, நீங்கள் 3 பேரும் சிறந்தவர்கள் 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 என்று உரைத்தாளா கலைமகள் தான் கலைமகள் தான் 3 பேர் சிறந்தவர்கள் சிறந்தவர்கள் 3 பேர்கள் சிறந்தவர்கள் 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 அடி 3 பேரு இல்லை ஆனா இல்லை உலகம் இல்லை அம்மா இல்லை அம்மா அம்மா தனன அம்மா கலைமகள் அழகாய் உரைத்தார். கல்வியின் அதிபதியாகிய கலைமகள் சரஸ்வதி. ஆமா, ஆனா 3 பேருக்கும் நிம்மதி இல்லை. ஒரு சரியான முடிவு தெரியல. நீங்க சொன்னதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. முடியாது முடியாது அல்லவா. பூமாதேவி உயர்ந்தவளாக இருக்கட்டும், கங்காதேவி உயர்ந்தவளாக இருக்கட்டும், அகாயவாணி அவளாவது இருக்கட்டுமே. சரி, நீங்கள் 3 பேரும் சமமானவர்கள் என்று தானே சொல்லுகிறீர்கள். ஆமா, ஏற்றம் தாழ்வு உயர்வு எல்லாம் நீங்க தான். வெற்றி தோல்வி எப்படி கணக்கிடுவது? சரி சமம் 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 என்று சொன்னால் உயர்ந்தது எது தாழ்ந்தது எது என்பது எப்படி புரியும்? எப்படி புரியும்? ஆகவே உங்கள் பதிலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. முடியாது முடியாது. அப்படியானால் நான் ஒரு ஐடியா சொல்றேன், போய் கேளுங்க. என்ன? இந்திர லோகமதில் இந்திர லோகமதில் இந்திரன் இந்திராணியோ அளவுடனே கொடுவிருப்பான் தேவருக்கு தலைவனாக தெய்வேந்திரன் குழுவிருக்க தெய்வ சபை கூடும் போது தேவர்கள் முனிவர்களும் சிறப்புடனே அமர்ந்திருப்பார். மூவாதி முனிவர்களும் தேவாதி தேவர்களும் தெய்வ சபையதியில கூடியிருக்கும் வேளையில நீங்கள் போய் கட்டிறான விடையது தான் கிடைக்கும் அம்மா. கலைமகள் சொல்லிடுவாள், கலைமகள் தான் சொன்ன போது அங்கே 3 பேரும் ஏது செய்வார் ஏது செய்வார். கலைமகள் தான் சொன்ன போது அவர்கள் சொன்ன போது 3 பேர்களும் எது சொல்வாய் ஏது
தேவலோகம் தெய்வ சபை கூடும். தெய்வ சபை கூடுகின்ற நேரம் அங்கே தேவர்கள் வருவார்கள், முனிவர்களும் வருவார்கள். ஆமா, இந்திரன் இந்திராணி தெய்வலோக பெண்கள் ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை எல்லா நடன பெண்களும் அறிவுஷார் மக்கள் எல்லாம் அங்கே வருவார்கள். அவர்களிடத்தில் சென்றீர்களானால் ஆமா, உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும். கிடைக்கும் என்று கள்ளை மகள் தானே சொன்ன போது பார்த்தார்கள் மூன்று பிரம்மலோகம் தன்னை கடந்து எங்கே வரும் தெய்வலோகம் தன்னை அமரலோகே பட்டத்தில் அழகுடனே தேவர்களும் முனிவர்களும் சிறப்புடனே கொள்ளுவில் இருக்கும் தெய்வலோக தளம் அதற்கு வருவார்கள் மூன்று பேரும். வாய்வேகம்மா வனவேகம்மா மூன்று பேரும் வந்தல்லவோ அழகுடனே வார வேளை அங்கே எந்திரனும் கொழுவிருந்த இந்திராணியும் அமர்ந்திருந்தாள். தேவர்கள் அமர்ந்திருந்தாள். அங்கே முனிவர்களும் அமர்ந்திருந்தார். மூன்று பேரும் வந்த போது ஆகாயவாணி அவள் இருக்கையிலே அமர்ந்து கொண்டாள். கங்கா தேவி அவளும் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். பூமாதேவி பார்க்கும் போது இருப்பதற்கு இடமும் இல்லை, அமர்வதற்கு இடமும் இல்லை. தன்னந்தனியாய் நிற்கிறாள். பார்த்தார்கள் இரண்டு பேர்கள். அந்த ஆகாயவாணி அவள் கங்கா தேவி அவள் தெய்வ சபைதனிலே பூமாதேவியை கண்ட போது ஏளனமாய் பார்த்தல்லவோ ஏளனமாய் சிரிப்பார்களா அவர்கள் பார்த்தல்லவோ அவர்கள் சிரிப்பார்களா. அமர்க்கையில் இருந்தார்கள் யாரெல்லாம்? ஆகாயவாணி கங்கா தேவி இரண்டு பேரும் வந்தவுடனே இருக்கையில் அமர்வதற்கு இருக்கையில் இடம் கிடைத்தது. இடம் கிடைக்கவில்லை. ஆகாயவாணி அமர்ந்து கொண்டால் கங்கா தேவியும் அமர்ந்து கொண்டார். பூமாதேவியோ அமர்வதற்கு இடமில்லாமல் அங்கும் இங்கும் ஓடுகின்றார். அதை அறிந்த இரண்டு பேர்களும் ஆகாயவாணியும் கங்கா தேவியும் பூமாதேவியை கண்டபோது ஏளனமாய் பார்த்தார்கள், இழிவாய் பார்த்தார்கள், ஏளனமாய் சிரித்தார்கள். பூமாதேவி பார்த்தாயா, இந்த தேவலோக சபையிலே தேவர்கள் மத்தியிலே அமர்வதற்கு எங்களுக்கு தான் இருக்கையில் இடம் கிடைத்தது. எங்களுக்கு தான் இடம் இருக்கிறது, உனக்கு இருக்க கூட இடம் இல்லையே. இல்லை என்று ஆகினால் உன்னை விட நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு பூமாதேவி இழிவாகவும் ஏளனமாகவும் பேசினார். சிரிக்கிறார்கள். இத்தனை இழிவாகவும் ஏளனமா பேசினாலும் மனந்தளராமல் பொறுமையாக அமர்ந்து கொண்டாள் பூமாதேவி. பொறுமையின் சிகரமே உயர்ந்ததல்லவா? பொறுமைதானே பெரியது. அவள் தான் உயர்ந்தவள் என்று மற்றவர்களுக்கு தெரியும். தெரியும். பார்த்தாள் பூமாதேவி மௌனமாக இருக்கின்றாள். அதை கண்ட தேவாதி தேவர்கள்
ஏ அம்மா பூமாதேவி, உமாதேவி இவர்களை விட நீ பெரியவர்களாக வேணுமானால் ஆமா உனக்கு ஒரு குழந்தை இருக்குமானால் நீ அவர்களை விட பெரியவளாகி விடுவாய், பெரியவளாகி விடுவாய், உன்னையே மதிப்பார்கள் மதிப்பார்கள் என்று தேவாதி தேவரெல்லாம் வாய் திறந்து சொன்ன போது தேவர்கள் தான் உரைத்த போது பார்த்தாளே பூமாதேவி குழந்தை வரம் வாங்குவதற்கு நான் என்ன செய்ய வேணும் ஐயா என்று தேவர்களிடம் மதிலே அங்கே பூமாதேவி கேட்ட போது அங்கே சொல்லுவார்கள் தேவரெல்லாம் என் பெருமாளே தஞ்சம் என்று பெருமாளை மனதில் எண்ணி அருந்தவமதுதான் இருப்பையானாய் உனக்கு அழகு பிள்ளை கிடைக்கும் அம்மா. அந்த பெருமாளை மனதில் எண்ணி பெரியதமோ செய்து வந்தாய் உனக்கு மதலை வர கிடைக்கும் என்று அங்கே தேவர்கள் தான் உரைத்த போது அம்பிகையாய் பூமாதேவியானவளே தேவர்களின் வார்த்தை கேட்டு அங்கே எங்கே வருகிறாய் அந்த பெருமாளை மனதில் எண்ணி அவள் அழகு தமோ இருப்பாளா எம்மாயவனை தான் எண்ணி அல்லோ அவள் அழகு தமோ செய்வாள் அம்மா. அந்த கண்ணனை தான் மனதில் எண்ணி அவள் கடுந்தவள் புரியும் வேலை என்ன என்ன நடக்குதையா மூஞ்சி கருக்கலாச்சி அங்கே முதஷாம வேலையாச்சி ஒரு நாளா இரு நாளா அங்கே 3 நல்ல நாட்களாட்சி 21 நாளாக இருந்து வரால் தவமதுதான் 21 நாளாய் இருந்து வருகின்றால் தவமானது அந்த எம்பெருமாளை மாயமா மதுசூதன ஆயர் பாடி உதித்த ஹரிராம கோபாலா எம்பெருமாளை தஞ்சம் என்று அழகுடன் தவம் இருக்கும் வேளை 40 நாளாகி விட்டது. அந்த 40 நாளையிலே நல்ல தவம் இருக்கின்றாள் பூமாதேவி. பூமாதேவி அங்கு 40 நாள் கழித்து 41 நாளையிலே மூச்சி கருக்கல்லிலே அங்கே முதஷாம வேளையிலே அந்த பெருமாளுடைய அவதாரத்தில் அந்த பெருமாளின் தோற்றத்திலே அந்த ஆகாய மார்க்கமாக ஏ குழந்தை ஒன்று வருகுதையா அந்த பூமாதேவி மடி மேலே ஏ குழந்தை வந்து அமருதையா அந்த மூஞ்சி கருக்களாச்சி அங்கே முதலாமே வேலையாட்டி மூஞ்சி கருக்களாட்சி
முதற்சாம வேலையாச்சு வேலையாச்சு அழகானையின் பெருமாளுடைய தோற்றமாகவே ஆமா பச்சை நிறம் பவள நிறம் பார்வைக்கேத்த நீல நிறங்களோடு நீல நிறங்களோடு பெருமாளின் தோற்றத்தில் ஒரு குழந்தை பிறந்து குழந்தையானது தவம் இருக்கும் பூமாதேவி மடியிலே வந்தமர்கின்ற வேளை வேளையில் என் பெருமாளுடைய அருளினால் நமக்கு குழந்தை பிறந்தது என்று சொல்லி அந்த பூமாதேவி ஆனவள் குழந்தையத்தான் கையில் எடுத்தாய் அவ வாரி நல்ல கையில் எடுத்து வலதுகள் முத்தமிட்டாய் அவ ஏந்தி நல்ல கையில் எடுத்தாய் அங்க இடதுகள் முத்தமிட்டாய் அவ கோரி நல்ல கையில் எடுத்து கொடுங்கையோடு சேர்த்தனைத்தாய் அவ கையிலாயம் தானே கொண்டு வந்தாய் குழந்தையை தான் கையிலாயம் கொண்டு வந்து அழகாக குழந்தையை கோரி கையில் எடுத்து கொடுங்கையோடு சேர்த்தனைத்து வாரி கையில் எடுத்து வலது கண்ணத்தை முத்தமிட்டு அந்த குழந்தையை அழகாக வளர்க்கின்ற வேளை வேளையில் அடியமழாம வேளையாச்சு இலை கொழுங்க நேரம் மாற்றி ஷாமரி ஷாமம் மாற்றி சரிஷாம நேரம் மாற்றி குழந்தை சத்தம் போடுதைய ஆனை போலே பூனை போலே பதுங்குதை புலிப்பாற்றி பாயுதைய அலறல் சத்தம் அது போடுகின்றது அலறுகின்றது ஆனை போல் சத்தமிடுகின்றது அந்த சத்தம் காதிலே கேட்ட ஈசல் பகவான் அழைத்து அந்த குழந்தையை இங்கே வைக்கலாகாது இது கைலைக்கு ஆகாது பூலோகம் அனுப்ப வேண்டும் என்று அந்த குழந்தை எப்படி இருக்கிறது என்ன பெயர் கொடுத்து பூலோகம் அனுப்புகின்றாய் ஐயா இருள் சூழும் வேளையிலே இருட்டு சூழும் வேளையிலே ஊஞ்சி கருக்களில் பிறந்ததாலே இருள் சூழ்ந்த வேளையில் பிறந்ததாலே இருளப்பன் என்று பெயர் கொடுத்தான் ஐயா ஒண்டிக்கல்ல இருளப்பன ஒண்டிக்கல்ல இருளப்பன என்று சொல்லி பெயர் கொடுத்தான் மூஞ்சி கருக்கள் முதற்சாம வேளை இருள் சூழும் வேளையில் பிறந்த பிள்ளை ஒண்டிக்கள்ள இருளப்பன் என்று பெயர் நாமத்தை சூட்டி நீ பூலோகம் போவையானாய் உன்னை பூலோக மக்கள் எல்லாம் மூஞ்சி கருக்களிலே முதற்சாம வேளையிலே அத்திசாயு நேரத்திலே ஒரு பானை பொங்கலிட்டு ஒரு கருங்கிடாதானை தரித்து பூசை அது தருவார்கள் போய் வா என் மகனே புத்தியுள்ள கண்மணியே என்று இருளப்பன் சுவாமியாக கைலாயம் மலை கடந்து
1008 சிவதளங்கள் 108 திருப்பதிய தலங்கள் கண்ட தலங்கள் அல்ல தானே தித்தாடி வந்த இந்த ஒண்டிக்கல்ல இருளப்பந்த எங்கே நாமல் போனோம் என்று ஏகி வரான் இங்கே இருளே போனோம் என்று இருளே பெருந்த ஒண்டிக்கல்ல இருளப்பண்ண 1008 சிவரலங்கள் 108 திருப்பதியும் தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் தானே தீர்த்தமாடி ஐயன் ஹரிகர புத்திரன் ஐயனுக்கு மெய்யனான ஹரிகர புத்திரன் ஐயன் போலுடையார் சாஸ்தா அங்கே வருகிறான் இங்கே ஐயன் போலுடையார் காவலிலே வந்து ஒண்டிக்கல்ல இருளப்பன் என்று பெயர் வாங்கி ஐயன் காவிலே வந்தமர்ந்தான் மூஞ்சி கருக்கள் முதற்சாம வேளையில் முதல் பூசை வாங்குகிறான் ஒண்டிக்கல்ல இருளப்பனோ ஒண்டிக்கல்ல இருளப்பன் அழகாகவே ஐயன் காவில் வந்து அமர்ந்தான் Ready?